கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of the Lord. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இருந்த பொழுது அநேகர் அவரை தேடி வந்து தங்களுடைய வியாதிகளிலிருந்து விடுதலையை பெற்றுக்கொண்டார். When the Lord Jesus Christ was on the earth, many people came seeking him and got deliverance from their diseases. விடுதலை யாருக்கெல்லாம் தேவையோ அவர்கள் இயேசுவை தேடி ஓடி வந்தார். Whomever needed the deliverance, they all came seeking Jesus. வியாதி என்று மாத்திரமல்ல, பிசாசின் பிடியில் அகப்பட்டவர்களும் ஓடி வந்தார்கள். Not only the sick people, all devil possessed people also அப்படி came தானாக seeking. வர முடியாதவர்களை பெற்றோர்கள், உறவினர்கள், நண்பர்கள் தூக்கி சுமந்து கொண்டு வந்ததை நாம் வேதத்தில் பார்க்கலாம். We can see in the scripture those people did not come by self, they were also taken by their relatives and எந்த friends. நிலவரத்தில் ஒரு மனிதன் வந்தாலும் அவனுக்கு உடனடியாக ஒரு பரிகாரத்தை ஆண்டவர் ஏற்படுத்தினார். In whatever state a man comes, God gave a deliverance to him. தேவனுடைய பிள்ளைகளை அவர் ஒருபோதும் புறக்கணித்ததே கிடையாது. He never forsake the children of God. என்னிடத்தில் வருகிறவனை நான் ஒருபோதும் புறம்பே தள்ளுகிறதில்லை என்று ஆண்டவர் சொல்கிறார். The Lord says, I never forsake any man who comes to me. இங்கே நாம் பார்க்கும் பொழுது தன்னுடைய சரீரத்தில் 12 வருடங்களாக பாடுபட்டதான ஒரு பெண்ணை நாம் பார்க்கிறோம். We see here a woman suffered for 12 years in her body. தன்னுடைய சரீரத்தில் பெரும்பாடு என்கிற வியாதினால தாக்கப்பட்டு வெளியே சொல்ல கூச்சப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில மிகவும் பணத்தை செலவழித்து ஏமாந்து போன ஒரு பெண்ணை பார்க்கலாம். We can see a woman suffered by the issue of blood, and for 12 years she couldn't say out and spend all her living. ஒவ்வொரு சுவிசேஷமும் ஒவ்வொரு விதத்தில் சொல்லுகிறது. Each and every gospel says in different ways. தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்காக அவள் செலவழித்தாள். She spent all her substance for the physicians. மார்க்கில் சொல்லப்பட்டிருக்கிறது. In Mark it is said. அங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What is said? அநேக வைத்தியர்களால மிகவும் வருத்தப்பட்ட ஒரு பெண் என்று சொல்லி She was a woman suffered by many physicians. பாருங்க, டாக்டர்கள்ட்ட போய் சிக்கி தன்னுடைய வாழ்க்கையில அவள் மிகவும் தன்னுடைய பணத்தை எல்லாம் இழந்து போன ஒரு பெண். She was a woman entangled in the hands of the physician and lost all her substance. தன்னுடைய பணத்தை எல்லாம் செலவழித்தால், ஆனால் அவளுக்கு வியாதியிலிருந்து சுகம் இல்லை. She spent all her substance of money, but she did not get any cure. அவனு என்னென்ன டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தான், ஆனா அந்த பெண்ணுக்கு விடுதலை கொடுக்க முடியல. He also took so many tests, but he couldn't give any deliverance to her. எல்லா விதத்திலும் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்தாங்க, ஆனா அவளுக்கு சுகம் கிடைக்கல. All way treatment was given to her, but she did not get any cure. அவ்வளவு நிர்பந்தமான ஒரு நிலவரத்துக்கு அவள் தள்ளப்பட்டாள். She was pushed into a wretched state. அவள் மெடிசனுக்காகவே தன்னுடைய ஆஸ்திகளை எல்லாம் செலவழித்தாள். She spent all her substance for the medicine's sake. எப்படி இருக்கும்? How it would be? ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை இப்படி ஒரு நிர்பந்தமான நிலவரத்துக்கு போனால் எப்படி இருப்பாள்? How she would be if she put in a wretched condition. ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 12 வருடங்கள் அவள் வேதனைப்பட்டாள். Not only 1 or 2 years, for 12 years he was suffering. இப்பொழுது இயேசுவை குறித்து அவள் கேள்விப்பட்டு இயேசுவை தேடி அவள் ஓடி வருகிறாள். Now she was heard about Jesus and came seeking him. இங்கே வந்து தன்னுடைய வியாதிகளை அவளால் வெளியே சொல்ல முடியவில்லை. After coming here, she couldn't say out her disease out. ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஆண்கள் சுற்றி இருக்கும் பொழுது தன்னுடைய உண்மையான நிலவரத்தை அவளால அங்கே வெளியே சொல்ல முடியவில்லை. When thousands and hundreds of men were there, she couldn't say out her real state. அவளால அதே நேரத்தில் வேதனையிலிருந்து விடுதலையும் அவள் வாஞ்சித்தாள். But she was also desired the deliverance from that pain. எப்படி விடுதலையை பெற்றுக்கொள்வது? How can I receive the deliverance? ஒரு சிலர் வந்து ஆண்டவரே எனக்கு பார்வை இல்லை என்று சொல்லுகிறார்கள். Somebody comes and Lord, I can't see. ஒரு சில பெற்றோர்கள் வந்து என் பிள்ளைக்கு வியாதி இருக்கு என்று சொல்லுகிறார்கள். Some parents came, my children are having some disease. என் பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிருக்குன்னு अनेகர் சொன்னார்கள். When he said my children are possessed with ஒரு கானானிய பெண் தன் பிள்ளையிலிருந்து ஆவியை துரத்தணும்னு கெஞ்ச ஆரம்பித்தாள். A Canaanite woman also begged him to cast away the devil from her daughter. இடங்களிலே பலர் வந்து வெளியரங்கமாக தங்களுடைய உண்மையான பிரச்சனைகளை பகிர்ந்து கொண்டு விடுதலையை பெற்றுக்கொண்டு போன பொழுது, when all people came and openly conveyed their state and got the deliverance from Jesus, மற்றவர்கள் மத்தியிலே, ஜனங்கள் மத்தியிலே வெளியரங்கமாக தன்னுடைய உண்மையான நிலவரத்தை சொல்ல முடியாத ஒரு பெண் அங்கே இருந்தாள். there was a woman, she couldn't tell out her state outwardly to others. அப்படினால் அவளுடைய உள்ளத்துல ஒரு தூண்டுதல், so she got a moving in her heart. உன்னுடைய பிரச்சனையை நீ சொல்ல வேண்டாம், ஆனா நீ இயேசு அண்டை நீ போய் சேரு என்று சொல்ல. No need to say out your problem of your heart, go on to Jesus. உங்களுடைய சரீரத்திலும் கூட சில வியாதிகள் மறைந்திருக்கலாம். Some diseases may be hidden in your body. உங்க குடும்பத்துல கூட சில பிரச்சனைகள் வெளியே தெரியாமல் மறைந்திருக்கலாம். Some problems may also hidden in your family. உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, அந்தரங்க வாழ்க்கையில பல தோல்விகள்ல நீ சிக்கி தவிக்கலாம். You may be entangled some failures in your secret life. ஏன் உன்னுடைய உண்மையான நிலவரத்தை உன் மனைவிட்ட கூட நீ ஷேர் பண்ண முடியாது. Your true state you cannot be even tell to your wife. உன்னுடைய நிலவரத்தை உன் புருஷன்ட்ட கூட உன்னால ஷேர் பண்ண முடியாது. You cannot share your matter to your husband.
husband even. அதுக்கு பின்பு உன்னை ஒரு தவறான கண்ணோட்டத்துல பார்த்து உன்னுடைய வாழ்க்கையை அவன் சிதைத்து விடுவான். After that you will see in a wrong view and destroy your life. உன்னுடைய சபை போதகர்ட்ட கூட நீ உண்மையான நிலவரத்தை சொன்னீனா உன்னை சபையை விட்டு வெளியே தள்ளிடுவார். If you say your true state to the servants of God of the church, he will send you out. உன்னுடைய நிலவரம் அவ்வளவு பரிதாபமாக வெளியே சொல்ல முடியாத நிலவரத்துல தள்ளப்பட்டிருக்கலாம். Your state may be the wretched condition may be like that. மறைமுக வியாதி இருக்கலாம், மறைமுகமான போராட்டங்கள் இருக்கலாம். Hidden disease or hidden problems may be. உன்னுடைய அந்தரங்க வாழ்க்கையை யாருக்கும் தெரியாமல் நீ ஒரு தனியாக நீ அதை பாதுகாத்து மறைத்து ஒளித்து நீ உன்னை நீயே பாதுகாக்கிறதாக எண்ணிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறாய். You may ask if you are maybe preserving yourself by hiding all your secret life. இந்த பெண்ணுக்கும் கூட உண்மையான நிலவரத்தை யாரிடத்திலும் சொல்ல முடியாது. This woman also couldn't say a real state out. எப்படி ஒரு பெண் வெளியரங்கமாக பேச முடியும்? How a woman can talk openly? ஆனால் அவளுக்கு விடுதலை தேவை. But she needed deliverance. அவளுடைய சரீரத்தில் உள்ளதான வேதனை மாற வேண்டும். The pain of the body should have changed. வருடக்கணக்காக இருக்கிற பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு உண்டாகணும். There should be the problem for the year, the so many years. எப்படி இந்த பிரச்சனைகளுக்கு முடிவு உண்டாகிறது? How we can make a solution for this problem? எத்தனையோ டாக்டர் பார்த்து ஆகிவிட்டாரு. Many physicians also tested. எத்தனையோ ஸ்பெஷலிஸ்ட் பார்த்தாச்சு. She saw many specialists. அப்படியே நம்ம பெண்டிகாஸ்ட் மெத்தட்ல கொண்டு வருவோம். Let us bring to our Pentecostal method. எத்தனையோ பாஸ்டர்ட்ட போய் ஜெபிச்சாச்சு. He also went to many pastors and prayed. எத்தனையோ சென்டர் பாஸ்டர்ட்ட ஜெபிச்சாச்சு. She prayed to the many center pastors. எத்தனையோ வல்லமையுள்ள பாஸ்டர்ட்ட ஜெபிச்சாச்சு. She also prayed with many powerful pastors. ஆனா இன்னும் ப்ராப்ளம் தீரல. But still the sin is not solved. இன்னும் போராட்டம் நிக்கல. This problems, the conflicts are இன்னும் not solved. பிசாசின் தாக்குதலுக்கு ஒரு முடிவு உண்டாகல. There is no conclusion for the இன்னும் மனதில் உள்ள கலக்கம் போகல. The trouble of the mind also not at gone. இன்னும் உன்னுடைய சரீரத்தில் உள்ள அந்த வேதனை உன்னை விட்டு விலகல. The pain of your body not at deliver gone out. அப்படியே இதுக்கு என்னதான் முடிவு? Then what is the solution for that? இந்த நேரத்தில் தான் அவளுக்கு ஒரு வாய்ப்பு, இயேசுவை பார்க்க ஒரு வாய்ப்பு. In that time only she got a chance to see. அவளுடைய உள் மனது சொல்லிச்சு, இயேசுவிடத்துல போய் நீ இந்த பிரச்சனையை ஷேர் பண்ணாத. The inner man of God said, go and share with your problem. ஆண்டவரே நீர் எனக்கு இறங்குன்னு கத்த முடியாது. She couldn't shout, Lord have mercy on me. ஒரு குருடன் சொன்னான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு கத்துனான். You blind man said, you son of David have mercy on me. ஒரு வாலிப பெண்ணு, ஒரு குடும்பத்துல உள்ள ஒரு பெண்ணு போய் ரோட்ல நின்னு எனக்கு இறங்குன்னு கத்துனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க? What others will think if a young woman or a family woman go and shout in the street. உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. They will ask what is the problem? எப்படி உண்மையான பிரச்சனையை சொல்ல முடியும்? How can we say the real state out? அந்த நிலவரத்துல அவள் தள்ளப்பட்டிருந்தாள். She was pushed into that real state. ஆனா அதே நேரத்துல இயேசுவினால விடுதலை அளிக்க முடியும் என்பதை நம்பினாள். But she believed that the same matter God Jesus can give deliverance. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் அவரை நெருக்கி வந்து கொண்டிருந்த பொழுது hundreds of people were surrounding him. இவள் அந்த கூட்டத்துக்குள்ள நுழைந்தாள். She came in that crowd. அவளுடைய மனது சொன்னது, நீ நேரடியா எதுவுமே சொல்ல வேண்டாம். The wicked mind said no need to say anything directly. அவளுடைய விசுவாசத்தை நீங்க நோக்கி பாருங்க. You look at your faith of her. இன்னைக்கு நமக்குள்ளேயும் பலவிதமான விசுவாசம் இருக்கு. We are also having various faith in us today. பாஸ்டர்ட்ட சொல்லிட்டா பிரச்சனை முடிஞ்சிரும். If we say to the pastor, problem will be solved. பாஸ்டர் தொட்டு ஜெபிச்சா சரியாயிடும். Pastor touch and pray, everything will be solved. பாஸ்டர் வீட்டுக்கு வந்து ஜெபிச்சா சரியாயிடும். Pastor will come to the house and everything will solve. இப்படி ஒரு சிலருக்கு ஒவ்வொரு விதமான விசுவாசம். Each and everybody having separate faith today. ஒரு சிலருக்கு நீங்க அங்கேயே இருந்து ஒரு ட்ரிப் ஜெபிச்சா போதும் அப்படினு சொல்றாங்க. Some people say you be there and just pray for us. இப்படிப்பட்ட பலதரப்பட்ட விசுவாசத்தின் தன்மைகள் இருக்கும் பொழுது when various kind natures of faith are found here. ஒரு மனிதன் சொன்னா, ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல. One man said, Lord, I am not worthy, you have to come to my house. நீங்க இருக்கிற இடத்திலே ஒரு வேர்டை யூஸ் பண்ணுங்க, என் வேலைக்கார சோமாயிருவான், என் பிள்ளை சோமாயிடும். You say a word in your place where you are my servant will be healed. இயேசு அவனை பார்த்து சொன்னார், இவனை போல ஒரு விசுவாசியை நான் இதுவரைக்கும் என்ன செய்யல, இஸ்ரவேலில் நான் பார்க்கவே இல்லை. But Jesus said, I never see such an Israelite in a man like this. ஆனா அதே நேரத்துல At the same time அங்க நாம் நாகமான்ங்கற ஒரு குஷ்டரோகியை பார்க்கிறோம். we see the leper called Naaman. அவனை பார்த்து தீர்க்கதரிசி சொன்னா, நீ யோர்தான்ல முழுகி விட்டு போ என்று. The prophet said, you go and dip yourself in Jordan and go. ஆனா அவன் என்ன எதிர்பார்த்து வந்தான்? But what he expected, தொட்டு he will touch, தடவி he will rub it, குஷ்டரோகத்தை சுத்தப்படுத்தி he will clean the leprosy, சுகமாக்கி அனுப்பிடுவான்னு he will நினைச்சான். clean us and deliver us. ஆனா அவன் அங்க வந்த பொழுது வித்தியாசமான ஒரு கண்ணோட்டத்துல தீர்க்கதரிசி கிரியை செய்ய But ஆரம்பிச்சான். in a different view the prophet was working. உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? What is how about your faith? கூட்டத்துக்கு போனா எனக்கு சுகம் கிடைக்கும், நீ வந்திருந்தேனா இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள உனக்கு சுகமாயிடும். If I go to the meeting I will get a healing means before the service you will get healed. ஜெபிச்சாதான் தொட்டு ஜெபிச்சாதான் சுகமாகும்னா இன்னும் டைம் இருக்கு, இன்னும் 1 hour இருக்கு. If he has to touch and pray get deliverance there is time for that. எப்படி நீங்க யூஸ் பண்ண போறீங்க? How are you going to use it? கால் வச்சிட்டா எனக்கு சுகம் கிடைக்கும்னா கால் வச்ச உடனே சுகம் If கிடைச்சிடும். I put my step I will get a healing means you will get it. பாஸ்டர் தொட்டாதான் சுகம் கிடைக்கும் நீ வெயிட் பண்ணேனா யார் தொட்டாலும் சுகம் If கிடைக்காது. you wait only pastor has to touch I will get a healing means nobody will touch him means he won't get ஒரு it. தகப்பன் தன்னுடைய பிள்ளையை கூட்டி கொண்டு வந்தான். One father brought his son. அந்த ஸ்பாட்ல இயேசு இல்ல. Jesus was not there. சீஷர்கள் தான் இருந்தாங்க. Only the disciples were ஆனா there. இவனுடைய திங்கிங் எல்லாம் இயேசு. Only his thinking was about Jesus. நேரா வந்து Straightly he came. அங்க வந்த பொழுது இயேசு இல்லன்ன உடனே சீஷர்கள்ட்ட விட்டான். He brought him to the disciples because Jesus was not there. சீஷர்களும் இயேசுவின் நாமத்திலே போவான்னு என்னெல்லாமோ சொல்லி பார்த்தா ஒரு பிசாசும் The போல. disciple also said in the name of Jesus
Jesus go everything, but nothing was happened. இந்த நேரத்துல இயேசு வந்தார். Then in that time Jesus came. என்ன பிரச்சனை? What is the problem? He asked. அந்த தகப்பன் சொன்னா, The father said, நான் உம்மை நோக்கி வந்தேன், I came to you. நீங்க இல்லாதனால சீசர்கள்ட்ட விட்டேன். Because you were not there, I brought அவங்க him to us. ஜெபிச்சாங்க, ஒண்ணுமே என்ன செய்யல, நடக்கல. But nothing was happened. உடனே இயேசு என்ன சொன்னார்? Immediately what? விசுவாசம் இல்லாத சந்ததியே, எது வரைக்கும் நான் உன்னோட இருப்பேன்? How long I suffer you, O generation of little faith? ஊழியக்காரன் தொட்டா சுகமாவும் நீ நம்பிட்டு வந்திருந்தீனா உனக்கு சுகம் கிடைச்சிருக்கும். The servant of God touch and heal means you will be getting that. நீ இயேசுதான் தொடர்ந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கற. You are waiting for Jesus to touch. அவர் அவனை கடிந்து கொண்டு உனக்கு விசுவாசம் இருந்தா உன் பிள்ளைக்கு இப்ப சுகமாயிரும்னு சொன்னார். Jesus also revealed if you have faith you will be. இவனுக்கு விசுவாசம் இல்ல, ஆனா ஊழியக்காரன் தொட்டா சுகமாகலன்னு இவன் சொல்லிட்டு அலையறான். He has no faith, but if the servant of God touch me he will get healing, he says. இப்போ உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கு? How is your faith now? இந்த பெண்ணுடைய தன்மை என்ன? What is the nature of this woman? ஒரு உண்மையான ஒரு பெண் வெளியரங்கமா தன்னுடைய உண்மையான அந்த வியாதியை சொல்ல முடியாது. A real woman cannot say outwardly the real state of her. இன்னைக்கும் கூட अनेक தகப்பன் தன்னுடைய பிள்ளைகளுடைய நிலவரத்தை வெளியே சொல்ல முடியாம அவங்க விழுங்கி கொண்டிருக்காங்க. Many fathers are suppressing their true state of the தன்னுடைய பிள்ளைகளுடைய ஜீவியம் சரியில்லைங்கும்போது எப்படி ஒரு தகப்பன் வெளியே சொல்லுவான்? They can say the matter of the daughter is not அதுக்காக correct. அவனே அழுகுறான். He himself cries. அந்த தாய் அதுக்காக அழுகுறா. That mother also cries for that. தனக்குள்ளேயே வேதனைப்படுறாங்க. He is suffering in her. தனக்குள்ளேயே சாப்பிடாம துக்கப்படுறாங்க. He is not eating and suffering in her. இப்படி अनेक குடும்பங்கள்ல வெளியே சொல்ல முடியாத अनेक பிரச்சனைகள் உண்டு. In many families are like problems we cannot say it out. ஏன்? Why? வெளியே சொன்னா இவன் உடனே வெளியே பிராட்காஸ்ட் பண்ணிடுறான். Because if they mean they are broadcasting. அதனால இன்னைக்கு விசுவாசிகள் ஊழியர்கள்ட்ட கூட தங்களுடைய உண்மையான பிரச்சனையை ஷேர் பண்ண மாட்டேங்கறாங்க. Because the believers are not even truly share with the problem with the servants of God. ஏன்னா இவங்ககிட்ட சொன்னா இவங்களும் என்ன செஞ்சிராங்க? வெளியே சொல்லிடுறாங்க. If we say to them they also say it out. அதனால இன்னைக்கு மனுஷன் வெளியே தன்னுடைய உண்மையான வேதனையை பகிர்ந்து கொள்ள முடியாமல் கஷ்டப்படுறான். So the man is suffering, they cannot say out his true problem outwardly. ஆனபடினால இந்த பெண் என்ன செய்தாள்? So what did this woman do? அந்த கூட்டத்துக்குள்ள நுழைந்து கொண்டே இருந்தாள். She was going on pressing in that crowd. அவளுக்குள்ள ஒரு தூண்டுதல். She got a provoking. அவளுக்குள்ள ஒரு நம்பிக்கை. She got a hope. அந்த இயேசுவை தொட முடியாட்டாலும் If I not touch Jesus, அந்த இயேசுவின் வஸ்திரத்துல ஒரு ஓரத்தையாவது தொடணும்ங்கற ஒரு ஆசை. She got a desire, at least I touch the hem of the garment of Jesus. அந்த விசுவாசத்துல அவ உள்ள முன்னேறி கொண்டே With இருந்தாள். that faith she was going on in that crowd. அந்த வாஞ்சை அவளை தூண்டி கொண்டே இருந்தது. That desire was going on. போய் டைரக்டா போய் எனக்கு இப்படி ஒரு வியாதின்னு சொல்ல முடியல. Directly she can't say I had a disease like this. சீஷர்கள் கேட்டு என்னமா ஏன் இவ்வளவு க்ளோஸா நெருங்கி வரேன்னு கேட்டிருந்தா சொல்ல முடியாது. If the disciple asked why you are coming near me, she couldn't say out. என்ன செய்வா? What she could do? ஆனபடினால அவள் கூட்டத்துல உள்ள நுழையிற மாதிரியே நுழைஞ்சு கடைசியா இயேசு பக்கத்துல வந்தாள். Slowly entering in the crowd and at last she came near to Jesus. அவளுக்குள்ள இருக்கிற தீர்மானம் என்ன? What was the decision in her? அந்த வஸ்திரத்தின் ஓரத்தையாகில் நான் தொடுவேன். At least I will touch the hem of the garment of அந்த சிந்தையில தான் அவ உள்ள போயிட்டே இருந்தா. With that mind only she was entering in that crowd. இயேசு ஒரு முழு நீல அங்கி தரித்திருந்தார். Jesus was putting a cloak, long cloak. மேல ஒரு மேல் வஸ்திரம் போட்டிருந்தார். He put a shawl upon that. எல்லா யூதர்களும் உபயோகிக்கிற ஒரு அனுபவம். This is an experience of all Jews will be wearing. அதனால தான் வேதம் என்ன சொல்லுகிறது? So what the scripture says? அந்த முழு நீல அங்கியை சீட்டு போட்டு ஒருத்தன் எடுத்துக்கிட்டான். So they were casting the lot and took the long அந்த cloak. மேல் வஸ்திரத்துல கிழிச்சு பங்கிட்டு கொண்டார்கள். They divided the separate அந்த சால்வையை கிழிச்சு எடுத்துக்கிட்டாங்க. They torn the shawl and took it. இந்த சால்வையை எப்படியாவது தொடணும்னு அவ ட்ரை பண்றா. She also wanted to touch this shawl. அவளுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன பேசுனது? What the faith in her talk? அவளுக்குள்ள இருக்கிற ஆவி என்ன பேசுனது? What the spirit of her talk? நீ போய் அந்த வஸ்திரத்தை ஃபுல்லா தொட முடியாது. You cannot go and touch the whole garment. அது ஓரத்துல எங்கயாவது ஒரு இடத்துல டச் பண்ணிரு உனக்கு விடுதலை கிடைக்கும். You go and touch the hem of the garment and you will get அவளுக்குள்ள deliverance. அதுதான் அவளுடைய விசுவாசம். That was her faith in her. அவளுடைய அறிவு அவ்வளவுதான் அவளுக்கு சொல்லி கொடுத்தது. That knowledge of God taught her that much. ஆனபடினால அவ உள்ள நுழைந்து எப்படியோ தொடணும்ங்கற ஆசையில பேதுரு நிக்கறான், நாத்தான்வேல் நிக்கறான், யாக்கோபு நிக்கறான், எல்லாரையும் தாண்டி உள்ள வர்றா. So she was also pressing in the crowd. Nathanael, Peter, everyone is standing. She was also coming here. யூதாஸ் காணிக்கை பெட்டியோட போயிட்டே இருக்காரு. Judas was also going with her. 12 பேரும் சுத்தி இருக்க நூற்றுக்கணக்கான விசுவாசிகள் எல்லாம் சேர்ந்து வர இவ உள்ள எல்லாரையும் தாண்டி வர. All the 12 disciples are also there. All the thousands of people are also thrown. She was also there. எல்லாரும் ஒதுங்கன்னு இருப்பாங்க. ஆனா இவ அத பத்திலாம் கவலையே படல. Oh, said you go away, but she never minded. இவ நேரா உள்ள வந்துட்டே இருந்தா. Straightly she was coming inside. யோவான் யாக்கோபு ரெண்டு பேர் இருந்தாங்க. John and James were also there. அவங்க ரெண்டு பேர்ட்டயும் போய் சொன்னா என்ன ஆகும்? What if she could say to them? அவங்க ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆளு? What kind of people they were? எனக்கு இப்படிப்பட்ட ஒரு வியாதி இருக்குன்னு அவன்கிட்ட போய் சொன்னா என்ன சொல்லுவான்? I have such kind of disease, what they will do? அவங்க ரெண்டு பேரும் யாரு? Who are they? யோவான் யாக்கோபு யாரு? Who are James and John? ரெண்டு பேரும் இடிமுழக்கத்தின் மக்கள். They were the sons of thunder. அவன்கிட்ட போய் லேசா காதுல சொன்னா என்ன சத்தமா சொல்லுமா? If you say secretly, you say louder. அவன் போவனர் கேஸ். A boner case. அவன் சாதாரணமா பேசினாலே பயங்கரமா வால்யூமா தான் பேசுவான். Ordinarily
be talking like a loud voice they'll talk. தன்னுடைய பிரச்சனை அவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? How can you tell such kind of problem? அவளுக்குள்ள இருக்கிற அறிவு அவளை நேர இயேசுவின் வஸ்திரத்துக்கு நேரா கொண்டு The knowledge of God directly brought her to the garment of Jesus. நுழைஞ்சு கடைசில அந்த தொங்கல்ல தொட்டுட்டா. Gradually she was entering and at last she came. தொட்ட உடனே இயேசு திரும்பி பார்த்து சொன்னாரு, யாரோ என்னை எரிஞ்சிட்டாங்க, தொட்டுட்டாங்க. When she touched the garment, Jesus turned and somebody has touched me. வஸ்திரத்தை தான் தொட்டது, ஆனா இயேசு சொன்னார் என்னைய தொட்டுட்டாங்கன்னு சொன்னார். Only she touched the garment of Jesus, but Jesus said somebody has touched me. பேதுரு சொன்னான், நூத்துக்கணக்கான ஜனம் தட்டிக்கிட்டு இடிச்சிட்டு வர்றான், இதுல போய் என்னை யாரோ தொட்டானா நான் கூட தொட்டேன் அப்படின்னு சொல்லிருப்பான். Peter also might have told, so hundreds of people are throwing you, அவன் கேக்குறான், also touched. இது இவ்வளவு ஜனங்கள் நெருக்கி கொண்டு வரும் பொழுது என்னை தொட்டது யாருன்னு கேட்டா எப்படி ஆண்டவரே இது என்ன சரியான கேள்வியான்னு கேட்டான். How it would be law, is it a nice question? இயேசு சொன்னார், இல்ல என்னை ஒருவன் தொட்டது உண்டு. But Jesus said no, one man has touched me. இந்த கூட்டத்துல ஒரு தேவையான ஒரு ஆள் என்னை தொட்டுட்டான். You need a person who has touched me, Jesus said. அவன் சொன்னான், எப்படி தொட்டது தெரியும்? How do you know? எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் நினைச்சுகிறேன், உணர்கிறேன். I perceive some virtue has gone out of me. அந்த பேட்டரியில இருந்து பவர் லெஸ் ஆயிடுச்சு. The power has left from that battery. அந்த வல்லமை விளங்கி வெளியே போனது உடனே அவர் சொன்னார், எனக்குள்ள இருந்து பவர் வெளியே போகுது. The power has gone out of you and come out. யோசிச்சு பாருங்க. You think about it. அவருக்குள்ள அந்த வல்லமை வெளியே பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. That power was overflowing out of him. அது அவருக்கு மாத்திரம் அல்ல. Not only for him. உனக்குள்ளே நீ விசுவாசித்த அந்த வல்லமை பிரகாசிக்கும். If you believe so that power will shine in you. பேதுருவை பத்தி நம்ம படிச்சா, we study about Peter. சபித்தான், he cursed, சத்தியம் பண்ணான், he மறுதலித்தான், he denied. இதான் நம்ம பிரசங்கங்கள்ல. That is our preaching. ஆனா அதே பேதுரு அவன் நடந்து போனா, அவன் நிழல் பட்டவன்லாம் நெஞ்சிட்டு இருந்தான், சுகமானா. The same Peter, when he walked, all the people also. உன்னை பத்தி பலர் பல விதங்கள்ல குறை சொல்லுவான். Some many will blame you regarding many ways. அவன் அபிஷேகமே குறை சொல்ற அபிஷேகம் தான். That is anointing, this blaming others. நீ அத பத்தி கவலைப்படாத. தேவனுடைய வல்லமையை உனக்குள்ள நீ பெற்று நீ வாழ்ந்து காட்டு. You don't worry about it. You have to receive the power of God and live. மற்றவருடைய பார்வையில் நீ குற்றவாளி. In other side you are a blame. நீ தேவனுடைய பார்வையில் விலையேற பெற்றவர். You are a precious one in the sight of God. மற்றவன் உன்னை பத்தி 1000 சொல்லட்டும், அது அவனுக்குரிய அபிஷேகமே, அவனுக்குள்ள விழுந்து போன ஆவி அப்படி தான் பேசும். The fallen spirit or the anointing will be talk about others. ஆனா அதே பேதுரு கடந்து போறான், அவனுடைய நிழல் பட்டவன்லாம் சுகமாயிட்டான். The shadow of Peter was fall upon the diseased people and they were all recovered. பவுல் ஒரு இடத்துல in Paul one place அவர் கூடையில கட்டி அவனை இறக்கி விட்டு ஓடி போன்னு சொல்லிட்டாங்க. and he was coming down in a தப்பி விழுந்து ஓடியே போய்ட்டான். he was escaped and ran away. ஒரு இடத்துல சொல்றான், in one place he said, எனக்கு மேன்மை பாராட்ட ஒண்ணுமில்ல, ஓடி வந்துட்டேனேன்னு சொல்றான். I have nothing to boast, I have run away. ஆனா அதே பவுல், the same Paul, அவனுடைய கச்சையை தொட்டவனெல்லாம் சுகமாயிட்டான். those who touch the shawl of him, everybody அவனுடைய உருமால்களை தொட்டவனெல்லாம் சுகமாயிட்டான். those who touch the dress அவ்வளவு தேவனுடைய வல்லமையினால நிரப்பப்பட்ட மனிதர்களாய் வாழ்ந்து காட்டினார்கள். they also live like the powerful people. இயேசு சொன்னார், என் சரீரத்திலிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டுருச்சு. Jesus said some virtue has gone out of me. மார்க் என்ன சொல்ல வருகிறது? what Mark says? மார்க்ல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? what is said in Mark? வேதம் அழகாக சொல்லுகிறது. the scripture says beautifully. மார்க் 5:29. Mark 5:29. இவற்றிலிருந்து பவர் போனது இவருக்கு தெரியுது, அவளுக்குள்ள பவர் வந்தது அவளுக்கு தெரிஞ்சது. The power has gone out of Jesus also, he could perceive. She also understood the power has touched her. எப்படி யோசிச்சு பாருங்களேன். you think about it. அவர் சொல்றார், எனக்குள்ள இருந்து வல்லமை புறப்பட்டதை நான் உணர்கிறேன். I perceive the virtue has gone out of me, he said. இவ சொல்றா, எனக்குள்ள வல்லமை வந்து நான் சுகமானதை நான் நினைச்சுகிறேன், உணர்கிறேன். he also feels, I feel some healing in me. இதுதான் அந்த தெய்வீக பவர், டிவைன் பவர் உடைய வல்லமை. this is the power, divine power. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த வல்லமையை அனுபவிக்க விரும்புறீங்க? how many of you want to experience this power today? இது எழுப்புதல் கூட்டம் அல்ல. this is not a revival meeting. இது தற்சுரூபமா நடக்க வைக்கக்கூடிய ஒரு கூட்டம். this is the meeting we have to conduct as it is. அவள் அதுக்குள்ள புகுந்து அவரை தொட்டுட்டாள். she entered in there and touched him. ஒரு செகண்ட்ல அவளுக்கு ஃபுல்லா ஹீல் ஆயிடுச்சு. within a second she was wholly healed. அந்த சடனா அந்த உடனே அவளுக்கு அந்த வேதனை நின்று போயிடுச்சு. immediately the pain was stopped. இதுதான் உண்மையான சத்தியம். this is the truth. இன்னொரு 4 நாள் கழிச்சு உனக்கு சுகமா இருதல்ல. it is not after 4 days you will get the healing. இப்போ நம்ம என்ன சொல்றோம்? what we say now? ஜுரம் ஆயிடுச்சு, அது 2 நாள்ல போயிடும், விட்டுருங்க போங்க. the fever means it will alright will சிக்குன்குனியாவா 3 நாள் சரியா போய்டும். chikungunya within 3 days it will be alright. கால் வீங்கிருச்சா சரியா போய்டும். if the legs are swollen means it will become alright. இப்படி தான் நம்ம சொல்றோம். we are saying so. ஆனா பைபிள் என்ன சொல்லுது? what the Bible says? தொட்ட உடனே அப்பொழுதே சுகமாயிடுச்சு. immediately she was healed when it went. நான் இப்படிப்பட்ட சாட்சிகள் எல்லாம் கேட்டிருக்கேன். I also hear such kind of ஒரு குஷ்டரோகியான சகோதரனுக்கு அப்படியே அந்த தழும்பெல்லாம் அப்படியே கீழ விழுந்துருச்சாம். that the leprosy அந்த அந்த கையில மடக்கி இருந்ததெல்லாம் அப்படியே கீழ விழுந்துருச்சு. everything fell down, that all scar. உடனே
Immediately. அதுதான் டிவைன் ஹீலிங். That is a divine healing. மற்றபடி நீ கொஞ்சம் சித்த வைத்தியம் பண்ணி ஜெபம் பண்ணி கஞ்சியை குடிச்சு தண்ணியை குடிச்சு சுகமாறுது அதெல்லாம் சும்மா இது நார்மல் ஹீலிங். It is a normal healing if you eat some siddha medicine or something and you are praying everything. அப்படிதானே? Isn't it? நம்ம போறோம். We are going. ஒரு விசுவாசிக்கு சுகமாக்கு ஜெபம் பண்ண போறோம். We are going for the praying. என்ன சாப்பிட்டீங்க? What did you eat? இதான் வந்துருச்சு. இந்த சாப்பாடை மாத்து சரியா போய்டும். இதுதான் நம்ம இப்போ ஊழியம். This is a ministry because you have eaten this you change your விசுவாசி போறாரு. அவர் போய் பார்க்கறாரு. We is also going. எங்க ட்ரீட்மென்ட் எடுத்தீங்க? Where did you take the ஐயோ இந்த டாக்டர் சரியில்லை. இன்னொரு நான் உனக்கு இன்னொரு ஒபினியன் ஆள் சொல்றேன். அங்க போன்னு சொல்றான். You go, I will give you another opinion. This doctor. முதல்ல போனது ஊழியக்காரர், இரண்டாவது போனது விசுவாசி. First of all the servant of God, second when the. இதுதான் இப்போ ஜெபமும் ஹீலிங் சர்வீஸும். This is the prayer and the healing. ஆனா இயேசு அப்படி அல்ல. But Jesus was not. அவள் நுழைந்து தொட்ட உடனே அவளுக்கு சுகம் அவளுக்கு விடுதலை கிடைத்தது அவ உணர்ந்தாள். She also realized that the power has touched her and healed her. நான் கொளத்தூர்னு ஒரு ஊர்ல பிரசங்கம் பண்ணும்போது when he was preaching in கொளத்தூர்னு ஒரு ஊர் ஒரு ஊழியக்காரர் சாட்சி சொல்றார். A servant of God testified. போன கடைசியா ஒரு கல்யாணம் நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு கூட அந்த ஊழியக்காரர் இங்க வந்திருந்தார். The last marriage also he came here, the servant of God. அவர் பயங்கர வீசிங். He got a lot of weeping. உட்காரவே முடியாது, அப்படி இழுத்துட்டே இருக்கும். He will be going on weeping that severe. கர்த்தர் சொன்னாரா நான் உன்னை குணமாக்குறேன். And God said I will heal you. So much. He also was healed. அது பிறகு 2-3 நாள் வரல. After that he did not come for 2 or 3 days. அப்ப இவன் சொன்னா என்னை சுகமாக்குனா நான் ஊழியத்துக்கு வரேன். He said if you heal me I will come to the ministry. பட் இப்போ 2-3 நாளா இழுப்பு இல்லாம நிக்குது. Within 2 or 3 days he was healed. இது சுகமாயிருச்சா இல்லையா அப்படினு இவன் கன்ஃபார்ம் பண்ணனும். He want to confirm whether it is healed or not. எங்கெல்லாம் குப்பை கிடக்குதோ எங்கெல்லாம் தூசியா பறக்குதோ அங்கெல்லாம் போய் நின்னு பார்த்தா. Wherever the dust and rubbish and he went there. நல்ல பனி நேரத்துல வெளிய போய் உட்கார்ந்து மொட்டை மாடியில உட்கார்ந்து பார்த்தா. In the dew season also he went up to the upstairs. நல்ல ஐஸ் வாட்டரா குடிச்சு பார்த்தா. He also drank ice water. ஏனா ஒவ்வொரு ரீதியில வருது இல்ல என்னென்ன ரீதியில நமக்குள்ள வேலை செய்தான்னு எல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்த்தா. What are the reasons it comes he also tests everything. அது குணமாக்கினது யாரு? Who has healed? ஆண்டவர். அது போயிருச்சு அது. Lord has healed so he has gone out. இப்ப ஊழியத்துல இருக்கா. Now he is in the ministry. யோசிச்சு பாருங்க. You think about டிவைன் ஹீலிங்க்கு சாதாரண சுகத்துக்கு வித்தியாசம் இருக்கு. There is a difference between the divine healing and இயேசு ordinary. சுகமாக்கிட்டாரா இனிமே இந்த வியாதி என்ன செய்யாது வராது. If Jesus healed me that this is அதனால தான் இயேசு ஒரு பிசாசை துரத்தும் பொழுது when Jesus was casting out the devil என்ன சொன்னாரு? what did he say? இவனை விட்டு புறப்பட்டு போ, மறுபடியும் இவனுக்குள் வராதே என்று நான் உனக்கு என்ன செய்கிறேன்? கட்டளையிடுகிறேன். I command you should not come back again, you have to go out from him. செய்வன போயிருச்சுனா 4 நாள் கழிச்சு திரும்பி வர கூடாது. The witchcraft will go out means you should not come back after 4 days. பிசாசு போராட்டம் போயிட்டு 4 நாள் கழிச்சு திரும்பி வர கூடாது. You should not also come back after 4 days. once போயிருச்சுனா அவ்வளவுதான். Once if it comes ever it go. இயேசுவினுடைய தொடுதலுக்கும் மற்றவருடைய வல்லமையுடைய தொடுதலுக்கும் வித்தியாசம் இருக்கு. There is a difference between the Jesus has to touch and other power has to touch. இங்கே நான் பார்க்கும் பொழுது when we see அந்த பெண் புகுந்து அவளை தொட்டு விட்டார். that woman entered and touched him. அவள் வஸ்திரத்தின் ஓரத்தை தான் தொட்டா. ஆனா இயேசு சொன்னார் என்னைய ஒரு ஆள் தொட்டு விட்டார். She touched only the hem of the garment but Jesus said one has touched me. இன்றைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாவது தொட விருப்பப்படுகிறீர்கள்? How many of you want to touch the hem of the garment of Jesus? ஒருவேளை உன்னுடைய மனசாட்சியில உனக்கு தூய்மை இல்லாம இருக்கலாம். You may not have any purity in your conscience. உன்னுடைய நம்பிக்கை உனக்கு நிச்சயம் இல்லாமல் இருக்கலாம். You may not have any assurance in your hope. உன்னுடைய பரிசுத்த ஜீவியத்துல உனக்கு ஒரு பிடிப்பு இல்லாம இருக்கலாம். You should not have any caution in your holy life. உன்னுடைய உள்ளம் உன்னை ஒரு பாவின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். Your inner man may be saying you are a sinner. உனக்கே ஒரு குற்ற உணர்வு போராடிக்கிட்டே இருக்கும். You may be having a pricking conscience of sin. உனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை இருந்துகிட்டே இருக்கலாம். You have inferiority in you. இந்த வல்லமையினால நீ நேரடியாக இயேசுவிடத்துல வர முடியாம ரகசியமா சாதாரணமா நீ இயேசுவை பின்பற்றி வரலாம். So secretly you may ordinarily come directly, you can't come to in front ஆனா of Jesus. இன்றைக்கு உனக்கு ஒரு வாய்ப்பு இயேசுவின் வஸ்திரத்தை ஆகிலும் ஓரத்தை ஆகிலும் நீ தொடுவாயா? Today there is a chance at least you touch the hem of the garment of Jesus. அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை She தொட்டார். came behind me and touched the hem of the garment of Jesus. உன்னுடைய வாழ்க்கை மாற இன்றைக்கு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நீ தொடுவாயாக. Today at least you touch the hem of the garment so that your life may be சில changed. வியாதி ஒரு சிலரை போட்டு ஆட்டி படைக்குது. Some diseases are torturing some people. சில குடும்பத்துல பிள்ளைங்க குடும்பத்தை போட்டு ஒரு வழி பண்ணிடுறாங்க. Some children are torturing their family. சில குடும்பத்துல மனைவிமார் அந்த குடும்பத்தை ஆட்டி படைக்கிறாங்க. Some wives are torturing their family. சில குடும்பத்துல புருஷனால அந்த குடும்பம் அலக்கழிக்கப்படுது. Some husbands are torturing their family. இதெல்லாம் அநேக குடும்பங்கள்ல தெரியுது. ஆனா நமக்கு தெரியாம அவங்க மறைச்சு
மறைச்சு துக்கத்தை சுமக்கறாங்க. They are not revealing truth, they are hiding and they are carrying everything. யார்ட்டையும் போய் ஷேர் பண்ண முடியாது. They cannot share it with anybody. ஷேர் பண்ணா அவன் வெளியரங்கமா சொல்லி கேவலப்படுத்திடுவான். If they share it, they will also say out. பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு வாய்ப்பு. இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் இன்றைக்கு நீங்கள் இந்த கூட்டம் முடியறதுக்குள்ள தொட்டு பாருங்க. Whenever you are having a chance today, at least touch the hem of the garment of Jesus before the இன்றைக்கு எத்தனை பேர் இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட ஆசைப்படுகிறீர்கள்? How many of you want to touch the hem of the garment of Jesus today? ஒருவேளை உன்னால 100% உண்மையா உத்தமமா ஜீவிக்க முடியாமல் இருக்கலாம். Someday you may not live truly in the presence of God. ஆனால் ஒரு ஸ்டெப்பாவது நீ இன்னைக்கு இயேசுவை நோக்கி அடி எடுத்து. At least you can take one step towards Jesus. உன்னை அந்த வஸ்திரத்தை தொட முடியாமல். You ஒருவேளை அவருடைய சரீரத்தை தொட முடியாவிட்டால். You cannot touch the body of him. அவருடைய வஸ்திரத்தை தொட முடியாவிட்டால். If you can't touch the hem of him. அந்த ஓரத்திலாவது உன்னுடைய கை இன்றைக்கு படட்டும். At least you let your hands touch on the hem of the garment. பிரியமானவர்களே, இது எதை காண்பிக்கிறது? Beloved, what does this show? ஒரு தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும். A child of God should touch the hem of the garment of him at least. அப்படியானால் உன்னுடைய 12 வருட வேதனைகளுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There will be end for your the sorrow. உன்னுடைய விழுந்து போன வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There will be end for the உன்னுடைய தோல்விகரமான வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end for your உன்னுடைய நம்பிக்கையற்ற வாழ்வுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end for your hopeless life. உன்னுடைய கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முடிவு இருக்கிறது. There is an end for your tearful life. நீ தொட வேண்டிய அந்த வஸ்திரத்தின் ஓரம் என்ன? What is the end of the garment you have to touch? யாத்திராகமம் 28ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை வாசிக்கும் பொழுது Exodus 28:2-3-4 when we அந்த read, வஸ்திரம் என்ன? what is that garment? அது பரிசுத்த வஸ்திரம் என்று It is சொல்லப்பட்டிருக்கிறது. said about this a holy garment. ஒரு தேவனுடைய மனுஷன் தரித்துக் கொள்ள வேண்டியது பரிசுத்த வஸ்திரம். Yes, a man of God should put on the holy garment. அவர் பரிசுத்தர் என்று வேதம் சொல்கிறது. The scripture says he is holy. தேவன் மகா பரிசுத்தர். God is more holy. அவர் சொல்றார், நான் பரிசுத்தர் என்று சொல்கிறார். He says I am holy. பிரியமானவர்களே, உங்களுடைய ஜீவியத்தில் உள்ள பரிசுத்த குலைச்சல்கள் நீக்கப்படும்படியாக, Beloved, the pollution of the holiness of your life should be பரிசுத்த changed. வாழ்க்கையில உள்ள தோல்விகள் நீங்கும்படியாக, The failures of the holy life should be changed. உன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மாற்றத்தை நீ சந்திக்கும்படியாக, To meet the change of your sinful life. 12 வருடம் அல்ல, அநேக வருடங்கள் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தோல்விகரமான வாழ்க்கையிலிருந்து நீ விடுதலை பெறும்படியாக, To get the deliverance from the life you are living for more years, not 4 இன்றைக்கு நீ years. ஒரு விசை அந்த பரிசுத்தத்தின் அந்த ஓரத்தின் ஒரு பகுதியாய் நீ தொட வேண்டும். At least today you have to touch the hem of the holiness today. நீ கடைசி வரை பாவியாக இருந்தால் யாருக்கு லாபம்? It is a good, what is the profit for whom? யோபுல வாசிக்கும் பொழுது, When we read in Job, நீ நன்மை செய்தால் யாருக்கு லாபம்? it is good to whom it is a profit if நீ you do பாவம் good. செய்தால் யாருக்கு நஷ்டம்? To whom it is loss if you do sin. வேதம் தெளிவாக கேட்கிறது. God is clearly asking. இன்றைக்கு நீ பரிசுத்தத்தின் அந்த ஓரத்துக்காவது நீ வருவாயாக. Today at least you come to the hem of the holiness. பரிசுத்தம் என்கிற அந்த தன்மையினுடைய ஒரு ஓரத்திலேயாவது உன்னுடைய கைகள் பட வேண்டும். You let your hands touch the nature of the holiness at the உனக்கு இயேசுவுக்கு முன்பாக நேருக்கு நேர் நிற்க முடியாவிட்டா இயேசுவுக்கு பின்னாக அது வந்து கொண்டே இரு. If you can't come directly in front of Jesus, you come behind at least. அந்த பெண்ணுக்கு நேரடியா வர முடியல, பின்னாக வந்து கொண்டே The woman இருந்தா. couldn't come in front of him, but she came behind. அவரை தொட முடியல, வஸ்திரத்தின் ஓரத்தை He தொட்டார். couldn't touch him, but she எத்தனை couldn't வருடம் நீ touch பாவ him. வாழ்க்கையில உழன்று கொண்டிருக்க How போகிறாய்? many of you are going to roll in the sinful life? எத்தனை வருஷம் இந்த பாவ போராட்டத்துல சிக்கி தவிக்க How many போகிறாய்? of you are going to entangle in the sinful life? இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ஒரு வாய்ப்பு, அந்த பரிசுத்த வஸ்திரத்தின் ஓரத்தை நீ தொடுவாயா? Today there is a chance for your life. Today at least touch the hem of the holiness of the நீ garment. உன்னுடைய பரிசுத்த குலைச்சல் வேறு யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம். Somebody others may not know about the pollution நீ of the வெளியே holiness. ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு வேஷம் போட்டுட்டு இருக்கிறது கர்த்தருக்கு தெரியும். God knows you are with the fashion of white and white. நீ பைபிளை தூக்கிட்டு வந்துட்ட உடனே நீ பரிசுத்தவான்னு நினைச்சிட கூடாது. You don't think you are a holy man after carrying the Bible and come here. உனக்குள்ள இருக்கிற பரிசுத்த குலைச்சல் தேவனுக்கு தெரியும். God knows the profane of your holiness. ஒருவேளை மத்தவங்களுக்கு உன்னால சொல்ல முடியாது, நான் பாவின்னு உன்னால சொன்னீங்கன்னா உன் வீட்டை விட்டு துரத்தி விட்டுருவான். If you say you are a sinner, they will send you out from your நீ போய் உன் புருஷன்ட்ட போய் நான் இந்த பாவம் செஞ்சேன்னு சொல்லி உன்னை அடிச்சு கொன்னே விட்டுருவான். If you say to your husband, I have done this, he will kill you. ஆனால் But இன்றைக்கு நீ யாருக்கும் தெரியாமல் அந்த பரிசுத்தத்தை நோக்கி நீ அடியெடுத்து வைப்பாயாக. today at least you keep yourself without anybody knows to the holiness. அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் அந்த பரிசுத்தத்தின் ஓரத்தை ஆகிலும் நீ இன்னைக்கு தொட வேண்டும். At least today you should touch the hem of the holiness of the garment. எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது Esther 8:15. அங்க என்ன What சொல்லப்பட்டிருக்கிறது? is said there? ராஜ வஸ்திரம் என்று சொல்லி It is இருக்கிறது. said about the royal apparel. ஒரு ஆளுகை உனக்கு தேவை. You need a ruling. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் அதிகாரம் உள்ளவன். A child of God is having authority. ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுகிறவன் வல்லமை படைத்தவன். A child of God has power.
தேவன் சர்வ வல்லவர். God is all powerful. நமக்கு ஒரு வல்லமை அதிகாரம் தேவன் God கொடுத்திருக்கிறார். has given us a power and authority. அதனால வேதம் என்ன சொல்லுகிறது? So what the scripture says? முந்தின ஆளுகை உனக்கு மறுபடி வரும். You will get the early reigning. ஆதியாகமத்துல மனிதனை தேவன் உண்டு பண்ணி என்ன சொன்னார்? God prepared man and said to him, சகலத்தையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னார். go and rule everything, he said. நீ ஒரு ராஜா என்பதை மறந்து விடக்கூடாது. You don't forget you are a king. உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கிறது. You are having an authority. இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் ராஜாக்கள் என்று வெளிப்படுத்தல் 1:5 வாசிக்கிறோம். In Revelation 1:5 we reveal that by the blood of Jesus we kill all our kings. நீ ராஜ வஸ்திரம் தரிக்க வேண்டும். You have to put on the royal apparel. ஒருவேளை நீ உன்னுடைய ஆளுகை இழந்து போயிருக்கலாம். Someday you might lose your உனக்கு கொடுத்த அதிகாரம் வல்லமை நீ இழந்து போயிருக்கலாம். You might lose your power and authority. உன்னுடைய ஜீவியத்துல நீ பல வல்லமையால் நீ ஆட்கொள்ளப்பட்டிருக்கலாம். You may be ruled by another power of inner life. இன்றைக்கு அந்த ராஜ வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில நீ தொடுவாயா? At least today you touch the hem of the royal apparel. நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. You are a child of God. உலகத்தில் இருக்கிறவனில் உனக்குள் இருக்கிறவர் பெரியவர். One who is greater than in you. தேவனுடைய வல்லமையை தரித்துக்கொள்ள ஒரு வாழ்க்கை நீ வாழ வேண்டும். You have to live a life put on the power of God. நீ எத்தனை வருஷம் அடிமையா இருக்க போகிறாய்? How many years you want to be a servant? எத்தனை வருடம் நீ அடிமையாய் வாழ போகிறாய்? How many years you want to live as a servant? இன்னும் உனக்கு ஒரு ஜெய ஜீவியம் கிடையாது. You did not get a victorious life yet. இன்னும் உன்னால பிசாசை மேற்கொள்ள முடியாது. You cannot overcome the devil yet. உனக்குள்ள இருக்கிற அபிஷேகம் விலையேற பெற்ற ஒரு அபிஷேகம். The anointing which is in you is a very precious one. நீ அடிமை அல்ல, நீ ஆள பிறந்தவன். You are not a slave, you are a man born. உன்னை தேவனுடைய ராஜ்யத்துல மகிமையான சிங்காசனத்துல இருத்த முடியாய் தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். God is also working to make you and sit in the glorious throne of Jesus. அதனால தான் இயேசுவை பார்த்து பிலாத்து கேட்டா, நீ யூதருடைய ராஜாவா? And Pilate asked, are you a king of Jews? என்ன சொன்னாரு? What did he say? ஆம், நீ சொல்லுகிறபடிதான். As you say. அதனால தான் சிலுவையில இவன் யூதருடைய ராஜான்னு ஒரு லெட்டர் எழுதி போட்டான். So they all written inscription, he is a king of Jews. நீ அடிமை அல்ல. You are not a slave. நீ ஒரு ராஜா. You are a king. உனக்குள்ள ஒரு வல்லமை இருக்கிறது. You are having a power in you. உலகம் கொடுக்கும் எடுக்கும் அந்த சக்தியை முடியாது. The world cannot take you and give you the power. நீ ஒரு அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். You have to understand you are a powerful man. பிசாசுகளை பார்த்து நீ அந்த வல்லமையை உபயோகிக்க வேண்டும். You have to use the power seeing the devil. சத்துருவை பார்த்து நீ அந்த வல்லமையை உபயோகிக்க வேண்டும். You have to use the power by seeing the enemy. ஒரு மிஷனரி ஊழியம் செய்து ஒரு இடத்தை விட்டு கடந்து போகும்போது missionary was doing the ministry and when he go from அந்த ஊழியத்துக்காக பல லட்சக்கணக்கில் பணம் போட்டு இன்ஸ்ட்ருமென்ட்லாம் வாங்கிட்டு போயிட்டு இருக்காரு. He got all instruments spending all lakhs of money. போய் கொண்டிருந்த பொழுது when he was going திடீர்னு ஒருத்தன் ஒரு பஸ் ஸ்டாப்ல கை காட்டலாம். Suddenly in a bus stand one man லிஃப்ட் கேட்டான். He asked lift. இவர் வேகமா போனதுனால because he went ஒரு கொஞ்சம் தூரம் போய் விட்டார். He went far away. ஆனா மனசாட்சி சொன்னது, but the conscience said, ஒருத்தன் லிஃப்ட் கேட்டான்ல, நீ கண்டுக்காம வந்துட்டியே. You did not mind, you won't ask the lift. உடனே ரிவர்ஸ் வந்தார். He came reverse. அவனை ஏத்தி கொண்டார். He took him. கொஞ்சம் தூரம் போய் கொண்டே இருக்கும்போது they were going a little. அவன் சொன்னான், நான் யார் தெரியுமான்னு. He asked, do you know who am I? இவன் ஏத்திட்டு வந்தா திடீர்னு நான் யார் தெரியுமான்னு கேக்குறான். He is asking, whom are you? Whom am I? வண்டியை ஓரம் கட்டு. You stop the vehicle. வண்டி சாவியை கொடு. You give the vehicle. இந்த பொருள் எல்லாம் என்கிட்ட கொடு. Give all this things. அவன் ஒரு வழிப்பறி கொள்ளையன். He was அவன் லிஃப்ட் கட்டறான், இவர் அவனை ஏத்திட்டு வந்துட்டார். He asked the lift, he also took him. ஒரு இடத்துல நிப்பாட்ட சொல்லிட்டான். He stopped in a place. நிப்பாட்டலன்னா நான் இப்ப உன்னை சுற்றுவேன்னு இடுப்புல ரிவால்வரை வச்சான். He is having the revolver, I shoot you if you don't stop. இவர் சொன்னார், நான் ஒரு ஊழியக்காரன். I am a servant of God. நான் ஒரு தேவனுடைய மனுஷன். I am a man of God. ஊழியத்துக்கு நான் இந்த பொருள்லாம் வாங்கிட்டு போறேன். I am getting all this for the ministry. நீ என்னை கொள்ளையடிக்கணும்னு நினைக்கிறது தவறு. It is wrong, you want to extortion. இயேசுவின் நாமத்துல அது உன்னால முடியாது. In the name of Jesus you cannot. அவன் சொன்னா ஃபர்ஸ்ட் வண்டி ஓரம் கட்டணும். First of all stop the vehicle now. வண்டி ஓரம் கட்டின உடனே இவர் இறங்கினார். He also get down after stopping. இவரை கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போனான். He took him to somewhere. சாவியை கொடுங்க. He gave the key. சாவியை வாங்கிட்டு நேரா போய் வண்டி ஸ்டார்ட் பண்ணான். He took the key and started the vehicle. இவர் அது வரைக்கும் ஒரு மாதிரி பேதலிச்சு போய் நின்னுட்டார். He was also a smart man. அதுக்கப்புறம் இல்ல நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாச்சேன்னு ஒரு உணர்வு வந்துச்சு. When only he understood he was a man of God. உடனே சொன்னார், ஏய் அப்படியே நில்லுன்னு சொன்னார். He said, you stand as it. ஏன்னு கேட்டான். He asked why. நான் சொல்றேன் இயேசுவின் நாமத்துல நில்லு. The name of Jesus I say stop. அவன் அப்படியே நின்னுட்டான். He also stood. இயேசுவின் நாமத்துல சொல்றேன் இப்போ நீ வா. The name of Jesus you come. அவன் நேரா வந்தான். He also came. சாவியை கொடு இயேசுவின் நாமத்துல. In the name of Jesus give the key. சாவியை கொடு. He gave. அவனுக்கு ஒண்ணுமே ஓடல. He couldn't understand anything. உன்னை வேற எங்கயாவது இறக்கணும்னா சொல்லு, நான் இறக்குறேன், வேற எதுவுமே நீ பண்ண முடியாது. If I want to drop you anyway, tell me, I'll drop you. அவன் சொன்னா, நான் உன்னை சுட்டு கொல்லாம விடவே மாட்டேன். He said, I want to shoot you. அவன் சுடுறதுக்கு இழுத்தான். He also took the revolver. இவர் சொன்னாரு, நீ என்னைய சுட முடியாது. You cannot shoot me. இயேசுவின் நாமத்துல சொல்றேன், என்னைய உன்னால சுட முடியாது. In the name of Jesus I say you cannot. அவன் பட்டு சிக்கர வச்சு அடிச்சிட்டான். He also shoot it. ஆனா ஒரு குண்டு கூட யார் மேல படல, இவர் மேல படல. But nothing was hurt him. அவனுக்கு ஒண்ணு குழப்பம் என்ன, நான் உன்னைய தான சுட்டேன், கரை உன் மேல படவே இல்லையே. He was also confused, I will shoot you but nothing was hurt. இதுதான் இயேசுவின் நாமத்துல உள்ள வல்லமை. This is the power in the name of Jesus. ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், எங்கயாவது இறக்கி விடுனா சொல்லு, நான் உன்னைய கொண்டு இறக்கி விடுறேன். I give you one chance, if I want to drop you anywhere, I'll drop you. விசுவாசிக்கிறீங்களா? Do you believe?
விசுவாசிக்கிறீங்களா? Do you believe? புக் இருக்கு. டெரிமைஸ்னு ஒரு ஆளு, There is டெரிமைஸ்னு ஒரு ஊழியக்காரன் தான் இந்த பாதையில போனார். Termites. முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்னு ஒரு புத்தகத்துல அவனுடைய வாழ்க்கை எழுதி இருக்கு. He has written in that. எதுக்கு சொல்றேன்னா, Why I say? உனக்கு ஒரு வல்லமை இருக்கு, உனக்கு ஒரு அதிகாரம் இருக்கு. You are having a power and authority. அதை நீ பயன்படுத்தணும். You have to use it. ஒருவேளை இதுவரைக்கும் நீ பயன்படுத்தாவிட்டா அந்த வஸ்திரத்தின் ராஜ வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில இன்னைக்கு தொட்டு அந்த வல்லமையை நீ எடுத்துக்கொள். You have to take the power by touching the royal garment of that. சங்கீதம் 104 2ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது When we see Psalms 104:2, வேதம் என்ன சொல்லுகிறது? what the scripture அவர் says? ஒளியை வஸ்திரமாய் He தரித்திருக்கிறார். has put on the light as his garment. ஆண்டவருடைய Dress எப்படிப்பட்ட Dress தெரியுமா? What kind of dress of நீ Lord? போட்டிருக்க மாதிரி சில்க், பாலிஸ்டர், காட்டன் இந்த சிஸ்டம் எல்லாம் கிடையாது. Not like a cotton or silk or polyester like you wear. அவர் போட்டிருக்கிறது என்னது? What kind of dress he is put on? அவர் போட்டிருக்க Dress எப்படிப்பட்ட What Dress? kind of dress he is put அவர் on? ஒளியை வஸ்திரமாய் He has put தரித்திருக்கிறார். on the light as his அதனால garment. தான் அவரை ஒருவரும் காண முடியாதுன்னு சொல்லி இருக்கிறார். So nobody can see him. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற He is தேவன். dwelling in the unapproachable light. இது எதை காண்பிக்கிறது? What does it show? உன்னுடைய வாழ்வில் உள்ள இருள் நீக்கப்பட வேண்டுமானால் அந்த ஒளியின் வஸ்திரத்தின் அந்த ஓரத்தை ஆகிலும் நீ இன்னைக்கு தொட வேண்டும். You have to touch the hem of the light of the garment so that the darkness of your light may. எத்தனை வருஷம் இருளின் அதிகாரத்துல நீ பிடிக்கப்பட்டிருக்க போற? How long you are going to be entangled in the darkness? எத்தனை வருஷம் உன் கையின் பிரயாசத்துல இருள் இருந்து கொண்டே இருக்கும்? How long the darkness is there in your life? எத்தனை வருஷம் உன் வீடு இருள் சூழ்ந்த ஒரு வீடா இருக்கும்? How many years your house is a darkness? எத்தனை வருஷம் உன்னுடைய வீட்ல தேவ சமாதானம் இல்லாம இருக்கும்? How many years there is no peace in your house? எங்க போனாலும் உனக்கு ஒரு இருள் சூழ்ந்ததை நான் காண்கிறேன் சொல்றியே, என்னைக்கு இதுக்கு ஒரு விடிவு காலம்? Wherever you go you are saying there is a darkness is coming. When will you get இயேசுவின் வஸ்திரம் ஒளியின் வஸ்திரம். The garment of Jesus is like a light. அவர் ஒளியை வஸ்திரமாய் தரித்தார். He has put on the light as his garment. அந்த வெளிச்சத்தை இன்னைக்கு நீ இருளில் இருக்கிற நீ அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நீ இன்னைக்கு தொடுவாயா? You are sitting in the darkness, you have to touch the hem of the light of his garment. எத்தனை வருஷம் நீ இருளின் அதிகாரத்துல பிடிக்கப்பட்டிருக்க How போகிறாய்? many years you are going to be entangled in the darkness of the இருள் world? என்பது ஒரு அதிகாரம் உள்ளது. Darkness also has a power. பாவத்துக்கு நீ இடம் கொடுத்தினா If you give a place for பாவம் the உன் மேல அதிகாரம் செலுத்தும். sin, the sin will show his authority. கொலோசியர் 1:13 என்ன சொல்லுகிறது? What is Colossians 1:13? இருளின் அதிகாரம். When the darkness of the power அது of உன்னை darkness, உட்கார விடாது. அது உன்னை it உட்கார will not விடாது. allow you to sit. சிகரெட் குடின்னு சொல்லும், நீ குடிக்கலையேன்னா உன்னை விடவே விடாது, உன்னை இழுத்துட்டு போகும். It will drag you, it will ask you to smoke a cigarette. அந்த குறிக்கப்பட்ட நபரை பார்க்காம இருக்க விடாது. It will not allow you not to see the particular அது உன் மேல அதிகாரம் செலுத்த It ஆரம்பிச்சிருச்சு. will start show its authority over you. இந்த இருளின் அதிகாரத்துல சிக்கி இருக்கிறவர்கள் எல்லாரும் இன்றைக்கு ஒளியின் ஓரத்தையாவது நீங்கள் தொடுங்கள். Those who are entangled in the darkness of that power, you have to touch the light of the garment. அடுத்ததாக சகரியா 3ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களை பார்க்கும் பொழுது சகரியா 3:4. என்ன சொல்லி இருக்கிறது? What is said here? அங்க சிறந்த வஸ்திரங்கள் என்ற ஒரு வார்த்தை There is சொல்லப்பட்டிருக்கு. a word said a rich garment. அது என்ன சிறந்த வஸ்திரம்? What is the rich garment? அதுக்கு முன்னால அவன் போட்டிருந்தது என்னது? What kind of dress he was put on before? அழுக்கான வஸ்திரம். He got a filthy garment. ஒரு சீஃப் பிரீஸ்ட் அதாவது ஹை பிரீஸ்ட் வந்து எதை உடுத்தி இருக்கிறான்? What kind of high priest was ஒரு put on? பிரதான ஆசாரியன் யோசுவா எதை உடுத்தி இருக்கிறான்? Joshua the high priest, what he was put on? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் சர்ச்சுக்கு வந்துட்டான். He has come to the church with a filthy garment. இவன் சர்ச்சுக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். He was coming to the church and sitting. இவன் கூட யார் வந்து நிக்கிறா? Who came with him? ஹலோ, நீங்க எல்லாம் வந்தீங்களே, உங்க கூட யார் வந்தா? You all came here. Who came with you? இல்ல, நான் பியூர் ஒயிட் போட்டு வந்திருக்கேன், என் கூட பிசாசு வருவானா? I have put the pure white. Will the devil come with me? அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாக யோசுவா கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து நின்றான். அவனுக்கு வலது பக்கத்துல யார் வந்து நின்றான்? சாத்தான் வந்து நின்றான். Joshua with the filthy garment come in the presence of God. பக்கத்துல பாருங்க, விசுவாசி பக்கத்துல பாருங்க, விசுவாசி இருக்காரா வேற ஆள் இருக்கானா பாருங்க. See by the side who is sitting, whether the believer or somebody. நான் துவைச்சு அயன் பண்ணி இன்னும் கூட ஆவில் நிறைஞ்சா கூட அசையாம கசங்காம வச்சிருக்கேன். I also washed it and ironed it and till later it is not seen. அப்படிதானே? அபிஷேகத்துல எல்லாரும் நிறைஞ்சாங்க, ஆனா என் ஷர்ட் கொஞ்சம் கூட சுருக்கமே All இல்ல. are feeling the anointing. My shirt was அப்படி not நான் seen. மெயின்டைன் பண்ணிட்டு வரேன், என் பின்னால சாத்தானா? Will the Satan come back of me? உண்மை, பக்கத்துல ஒரு ஆள் இருக்கிறான். It is true. Somebody is. அழுக்கு வஸ்திரம் இருக்கிற வரைக்கும், ஜீவியத்துல அழுக்கு இருக்கிற வரைக்கும், சுய நீதி இருக்கிற வரைக்கும் பக்கத்துல இன்னொரு ஆள் தான் இருப்பான். Till you have the filthiness or the self righteousness in your life, there will be another man. இந்த அழுக்கு வஸ்திரம் சுய நீதி. This filthy garment. ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறான்? What I say the prophet எங்களுடைய says. நீதிகள் எல்லாம் அழுக்கான கந்தை. All our righteousness are filthy rags. இந்த சுய நீதியை வச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு பிரின்சிபல், நான் தான் எனக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்கு, எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு, எனக்கு யாரும் புத்தி சொல்ல வேண்டியதில்லைன்னு சொல்லிட்டீங்கன்னா
நீ யோசுவாவா மாறிட்டேனா If you have the self-righteousness, I have the principle and policy, you are like a Joshua. நீ சிறந்த வஸ்திரங்களை தொட வேண்டும். You have to touch the rich garment. உன்னுடைய நீதியெல்லாம் விட்டுட்டு இயேசுவின் தெய்வீக நீதிக்கு நீ வர வேண்டும். You have to leave away your own righteousness, come to the அந்த righteousness of சிறந்த God. வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நீ தொடுவாயா. At least you have to touch the hem of the rich garment. அந்த பெண் தேடி வந்து அந்த சால்வையின் ஓரத்தை தொட்டாள். That woman came seeking and touched the hem of the shawl. ஏசாயா 52 அதிகாரம் 1 வசனத்தை பார்க்கும் பொழுது When we see Isaiah 52:1, அங்க ஒரு வஸ்திரம் சொல்லி இருக்கிறது, அலங்கார வஸ்திரம். it says garments are beautiful garments. ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் தேவனுக்கு வரங்கள், ஈவுகள், தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். Each and every children of God, God has given gifts, talents and ஒருத்தனுக்கு 10 தாளந்து கொடுக்கப்பட்டது, one man was given 10 talents, ஒருத்தனுக்கு 5 தாளந்து another கொடுக்கப்பட்டது, man was given 5 talents, ஒருத்தனுக்கு 2 தாளந்து another கொடுக்கப்பட்டது, man was given 2 talents, ஒருத்தனுக்கு 1 தாளந்து one கொடுக்கப்பட்டது. man was given 1 talent. அபிஷேகம் பெற்ற எல்லாருக்கும் கிருபை வரங்கள் ஏதோ 1 5 10 இருக்கு. All those anointed were given the talents for 5 or 2 or 10. எல்லாருக்கும் ஒரே வரம் தான் கிடைச்சிருக்குமா? Do we all get the same gift? அப்படியா? Isn't it? உங்க வீட்டு பெட்டியில எல்லார் வீட்லயும் ஒரே மாதிரியா காசு இருக்கு? Is it the money in your boxes or your homes? காசே இல்லாத பார்ட்டிகளும் இருக்கு. Those people, they do not have money. காசை வைக்கிறதுக்கு தெரியாம அப்படியே சுத்திக்கிட்டே வர்ற விசுவாசியும் இருக்கு. Those believers, they do not know where to keep the money as roaming. அப்படிதானே? Isn't it? எப்படிலாம் இருக்கிறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. You think how you are. உன்னுடைய அலங்கார வஸ்திரங்களை நீ தரித்துக்கொள். You have to put on your beautiful garments. உனக்கு கொடுத்த வரங்களை நீ எடுத்து You உபயோகப்படுத்தணும். have to use the gifts which are given to you. உனக்கு வஸ்திரம் மாத்திரமல்ல, அலங்கார வஸ்திரங்களையும் கர்த்தர் தருகிறார். God is not only giving the garment, beautiful garments also God is giving. யாக்கோபுக்கு 12 பிள்ளைகள். There are 12 children for Jacob. அந்த 12 குமாரர்கள்ல And among the ஒருத்தனுக்கு மாத்திரம் பலவர்ண அங்கி கொடுத்திருந்தாங்க. only one man was given various colored dress. அத அவங்க ஃபர்ஸ்ட் பிடுங்கினது அதுதான் பிடுங்கினாங்க. Only first that garment was plucked. பிசாசுக்கு நீ இடம் கொடுத்தேன்னா ஃபர்ஸ்ட் உன் வரங்கள் வேலை செய்யாம தடுத்துருவான். If you give room for the devil, he will also stop உன் you. ஜெபவிய க்ளோஸ் பண்ணிடுவான். உன்னுடைய ஜெப பிரேயர் லைஃப், He will close your prayer life. உன்னுடைய ஜெய ஜீவியத்தை க்ளோஸ் He will பண்ணிடுவான். close your victorious life. விழித்திருந்து ஜெபிக்கிற தன்மையை க்ளோஸ் He will பண்ணிடுவான். also close the vigilant prayer பாடுபடுகிற life. சிந்தையை எடுத்துருவான். He will take away the suffering mind. முழங்கால் போட்டு ஜெபிக்கிறதை He எடுத்துருவான். will take away the kneeling prayer. of you. உபவாசித்து ஜெபிக்கிறதை எடுத்துருவான். He will take away fasting and prayer. கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறதை He எடுத்துருவான். will take away the nature of shedding உன் tears குடும்ப and prayer. ஜெபத்துல இருந்து உன்னை வெளியே கொண்டு He will வந்துருவான். take away from your family prayer. கர்த்தருடைய சமூகத்துக்கு வர்றதை விட்டு உன்னை வெளியே He எடுத்துருவான். will stop you from coming to the presence of God. அப்படினால நீ அலங்கார வஸ்திரங்களை தரித்துக் கொள்ள So வேண்டும். you have to put on the beautiful garments. எது வரைக்கும் நீ உனக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை நீ மட்டுப்படுத்த போகிறாய்? Come on, you are going to suppress your power. நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை, Again I say, ஒரு ஊழியக்காரனா சாகுற வரைக்கும் அவன் ஊழியக்காரனா இருக்கணும். a servant of God will till this day he is a ஒரு servant of God. விசுவாசினா கடைசி வரை விசுவாசியா He இருக்கணும். is a believer till the end. ஒரு தீர்க்கதரிசினா சாகுற வரைக்கும் அவன் He is தீர்க்கதரிசியா a prophet. இருக்கணும். He is till this day he is a prophet. சுகமாக்க வர உள்ளவன் சாகுற வரைக்கும் அந்த வல்லமையை யூஸ் A man பண்ணணும். having a healing and again he is having the power. எத்தனை பேர் அந்த அலங்கார வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகில மறுபடி தொட How போகிறீர்கள்? many are again going to touch the beautiful garment? இழந்து போன வரங்கள் வல்லமைகளை மறுபடி ஒரு விசை அதன் ஓரத்தையாவது தொடும்படியாக ஆவியானவர் The கேட்டுக்கொள்கிறார். Spirit of God is also you have to touch the lost gifts and talents, everything you have to touch. இன்னைக்கு எத்தனை பேர் இந்த அனுபவத்துக்கு வர How many விரும்புகிறீர்கள்? of you come to this experience today? வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 8 வசனத்துல பார்க்கும் பொழுது Revelation 19:8. சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது. She was given to put on the clean and white fine linen. எப்படி Dress? What kind of dress? சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம். Clean, white and fine linen. நம்ம சிஸ்டர்ஸ்லாம் பிரதர்ஸ்லாம் சில நேரத்துல இத போட்டு வராங்க. Our sisters and brothers, they are using something. சண்டே ஸ்கூல் பிள்ளைங்க இப்படி எல்லாம் Dress பண்ணிட்டு வருது. Sunday school children also wearing like this. இது எப்படி தான் பேரண்ட்ஸ் சகிச்சு கூட்டி வரீங்க வண்டியில வச்சு எனக்கு அதிசயமா இருக்கு. I also wonder how parents are also. நம்மளாலேயே பார்க்க சகிக்கலையே, ரோட்ல போறவங்க பார்த்தானே என்ன ஆவா? We can't even wear it. How the people go in. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் சொல்லிட்டு இத போட்டு அலைய கூடாது. We should not put on like the clean, white and fine linen. இதெல்லாம் நீங்க மாத்தணும். You got to change all this dress. உலகத்துல நீங்க கெட்டு போக கூடாது, உலகம் கெட்டு போறதுக்கு நீ ஒரு வாய்ப்பா இருக்க கூடாது. You should not be a chance to the world should destroy. Dress போடுங்க, உலகத்துல எங்கிட்டாவது போடுங்க. சர்ச்சுக்கு வரும்போது ரொம்ப டீசென்ட்டா வாங்க. When you come to the church, come decently. சண்டே ஸ்கூலுக்கு வரும்போது ரொம்ப மாதிரியா வாங்க. You come to as a model to the Sunday. பக்தி விருத்திக்கு எதுவா வாங்க. You come as for the edification. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் அவளுக்கு She கொடுக்கப்பட்டது. was given a clean, white and அது fine எது? linen. What is that? பரிசுத்தவான்களுடைய நீதி. That is the righteousness of saints. அது என்ன பரிசுத்தவான்களுடைய நீதி? உலகத்தின் நீதி. What is the righteousness of saints in the world? உலகத்து மனுஷனுடைய நீதி வேற, பரிசுத்தவான்களுடைய நீதி வேற. The righteousness of the world is different from the righteousness of பழைய saints. ஏற்பாட்டு பிரமாணம் வேற, புதிய ஏற்பாட்டு பிரமாணம் வேற. The law of Old Testament and New Testament are பழைய different. ஏற்பாட்டு பிரமாணம் பல்லுக்கு பல்லு. In the Old Testament, the law was a teeth for teeth. நாலாவது பல்ல உடைச்சிட்டானா நாலாவது பல்ல The உடைச்சணும். fourth teeth he has broken means you have to break the fourth teeth. முன்னால உள்ள பல்ல உடைச்சானா முன்னால உள்ள பல்ல The உடைச்சணும். front teeth he cut means you have to break the front teeth.
முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது we see in 1 Corinthians 6 chapter, உலகத்து மனுஷர்கள் மத்தியில நீ வாதாடுகிறாய், you are striving in the between the world people. அவிசுவாசிக்கு முன்னால சண்டை போடுற, You are struggling or quarreling உன்னுடைய with the பிரச்சனையை unbeliever. பரிசுத்தவான்கள்ட்ட தீர்க்காம நீ ரோட்ல கொண்டு போற. You are taking a problem to the roadside, not solving with the servants of God. அதை விட It is more than நீ that. அநியாயத்தை ஏன் சகித்துக் கொள்ள கூடாது? Why can't you bear the unrighteousness? ஏன் கொஞ்சம் விட்டு கொடுக்க Why கூடாது? you can't live with பரிசுத்தவான்களுடைய நீதிங்கிறது அநியாயத்தை சகிப்பது, the righteousness of saints? We have to bear the விட்டு unrighteousness. கொடுப்பது. We have to leave something. இதுதான் பரிசுத்தவான்களுடைய நீதி. This is the righteousness of saints. முதலாம் கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல போய் உட்கார்ந்து வீட்ல உட்கார்ந்து நல்லா படிச்சு பாரு. You go and study 1 Corinthians 6 chapter. அப்படினால் இன்றைக்கு நாம் இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட வேண்டும். So today we have to touch the hem of this அந்த garment. சுத்தமும் பிரகாசமான அந்த வெள்ளிய வஸ்திரத்தின் அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளின் ஒரு ஓரத்தை ஆகிலும் நீ இன்றைக்கு தொடுவாயா? Today at least you have to touch the clean, white and fine linen, the righteousness of saints. கடைசியாக At last, வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி according to Revelation 3:5, ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு என்ன செய்யப்படும்? வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். one who overcometh, the white raiment will be put on. ஜெயஜீவியம் செய்யறவங்க எல்லாருமே ஒயிட் அண்ட் ஒயிட் போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். I think those who are doing the victorious, they will put on white garment. ஜெயிக்கிறவனுக்கு அந்த தாட் வந்துரும். And the one who overcometh, he will get the thought. வெளிப்படுத்தல் 19:14 பார்க்கும் பொழுது When we see Revelation 9, பரலோகத்தின் சேனைகள் வெண்வஸ்திரம் தரித்தவர்களாய் வந்தார்கள். the army of the heaven, they will put on the white garment. பரலோகத்துல இருக்கிற சேனை ஃபுல்லா ஒயிட் அண்ட் ஒயிட்ல தான் சுத்திட்டு இருக்கு. In the whole army of the heaven is put on white and white. நானும் இப்போ சமீப காலமா நான் போயிட்டு வர்ற சர்ச் எல்லாம் சிஎஸ்ஐ சர்ச் மாதிரியே இருக்கு. So in the recently, wherever the church I went, like the CSI church. அப்படிதானே? Isn't it? இப்போ நீங்க பாருங்களேன், You see here, இங்க 160 பேர் கலர் ட்ரெஸ். the 60% of the people are color dress. பெண்டிகாஸ்ட் எங்க போகுது? Where is the Pentecost is going? கலர்ஃபுல் பெண்டிகாஸ்டா மாறிக்கிட்டு இருக்கு. It has become colorful Pentecost. அப்படிதானே? Isn't it? நான் சொல்றேன், I say- இன்னைக்காவது அந்த வெண்வஸ்திரத்தின் ஓரத்துக்காவது நீ வா. Today at least come to the hem of the white garment. நான் காலையில கூட அங்க கேட்டுக்கொண்டேன், In the morning I asked thee. இது வரைக்கும் எடுத்த ட்ரெஸ் எல்லாம் கலர் விட்டுருங்க போதும். So till now you bought the dress all the color. இதுவே 30-40 ட்ரெஸ் செட்டா இருக்கு கலர் Already you கலரா. are having set by set 40 or 50 dresses. இனிமே எடுக்கிறதாவது ஒயிட் அண்ட் ஒயிட் எட Hereafter we buy means buy white dress. எடுக்கலாமா? Can you take? அப்படிப்பட்டவங்க எல்லாம் கையில வைத்துங்க. அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். Say hallelujah. அடுத்த ட்ரிப் துணி எடுக்கும்போது யோசிச்சு எடுங்க. When you take buy சும்மா அல்லேலூயா சொல்லி ஆண்டவரையும் சேர்த்து ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ண கூடாது. don't cheat even God. வீட்ல ட்ரெஸ்ஸே இல்லையா? கலர் எத்தனை ட்ரெஸ் வச்சிருக்கீங்க? And don't you have color dress at home? திருப்பியும் போய் ஃப்ளோரசன்ட் கலர்ல எடுத்துட்டு வந்துடுறீங்க. If again you are going and taking the color dress, எல்லாரும் கண்ணை பறிக்கிற மாதிரி பளீர்னு எடுத்துட்டு வந்து இந்த you are taking பட்டிக்காடு the கலர்ல attractive colors also. பட்டிக்காட்டுக்காரங்க எல்லாம் இப்படிதான் போடுவாங்க. And even the slum அதே மாதிரி people, திருப்பி நீயும் எடுத்துட்டு வந்துடுற. நம்மளும் அதுதான். our people are also using that. என்னெல்லாமோ பேசுறோம், பிரசங்கம் பண்றோம், கல்யாணத்துக்கு பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை மாத்திடுறான். We are talking much, but in the marriage time they are using the இந்த color. ஒரு மணி நேரம் தான் பல்ல கடிச்சிட்டு அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்ல இருக்கிறான். Only within 1 hour they are very careful. அடுத்த ஒரு மணி நேரத்துல பாத்தீங்கன்னா கலரா மாறிடுறான். After 1 hour they will become color. பிரமாணம் என்ன சொல்லுது? What the law says, நீ எங்க போனாலும் மாத்தாதேன்னு. wherever you go you don't change. இது நம்ம ஆளுங்க பேச்சு தான், Only our people are செயல்ல speaking. ஒன்னும் 10 பைசா There is கிடையாது. nothing in the deed. வெண்வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் இன்றைக்கு தொடுவாயா? Today at least you have to touch the hem of the உடனே white இவன் garment. சொல்றது என்னன்னா, உடனே இவங்க என்ன சொல்றாங்க? What they are saying அந்த கல்யாணத்துல கலர் ட்ரெஸ் போட்டாங்க. ஏன் நீ கலர் ட்ரெஸ் போடாதன்னு சொல்றேன். அந்த கல்யாணத்துல போட்டான் இல்ல நான் சொன்னேன். I am not saying so. Why you are putting? அவன் நேரா பாதாளத்துக்கு போயிடுறான், நீ சேர்ந்து கை கட்டி. Straightly he is going to the hell, you are also want to go there. அப்படி அல்ல. It is not so. உனக்கு தனிப்பட்ட ஜீவியத்துல வெண்வஸ்திரம் வேணும். In your separate life you need a white garment. ஜெயம் கொள்ளுகிறவர்கள் என்னோடு கூட வெண்வஸ்திரம் தரித்து நடப்பார்கள். One who overcome they will put on the white dress and walk with me. அப்ப ஒயிட் அண்ட் ஒயிட் போடுறலாம் உண்மையானவனா? நீங்க அடுத்து உனக்கு ஒரு குருட்டு கேள்வி வரும். You will be asking another narrow question. Oh, those are wearing white and white, are they true? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வை. You take the first step. வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நீ தொடு. At least touch the hem of the garment. ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் விலையேற பெற்றது. The spiritual life is a very precious one. இந்த வஸ்திரத்தின் ஓரத்தை அவள் போய் தொட்டாள். She touched the hem of that garment. அந்த பரிசுத்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு. You touch the hem of the holy அந்த garment. ராஜ வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு. Touch the hem of the royal apparel. அந்த வெளிச்சம், அந்த ஒளியின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு. Touch the hem of the light garment. அந்த சிறந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு. Touch the hem of the rich garment. அந்த அலங்கார வஸ்திரத்தின் ஓரத்தை தொடு. Touch the hem of the beautiful garment. அந்த சுத்தமும் பிரகாசமான அந்த பரிசுத்தவான்களுடைய நீதிகளின் ஓரத்தை நீ தொடு. Touch the hem of the clean white and the அந்த தூய்மையான வெண்மையான அந்த வெள்ளையான அந்த பரிசுத்தத்தின் அந்த ஓரத்தை நீ தொடுவாயா? touch the white and the holiness and the hem. இந்த அனுபவத்தை அவள் பெற்றுக்கொண்ட பின்பு, After receive that experience, இத கேள்விப்பட்டவங்க எல்லாருமே, all those who heard about it, எல்லாரும் எதுக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சாங்க? what they wanted to do, என்ன ஆசைப்பட்டாங்க what எல்லாரும்? they got desire. எல்லாருக்கும் இப்ப ஒரு ஆசை, எதை தொட்டறணும்?
வஸ்திரத்தின் ஓரத்தை. Everybody had a desire to touch the hem of the garment. மத்தேயு 14:36. Matthew 14:36. இப்ப எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துருச்சு. Now all got the desire. முதல்ல நடந்த சம்பவம் மத்தேயு 9ஆம் அதிகாரம். In the first incident, Matthew 9th chapter. இப்ப 14ஆம் அதிகாரத்துல வரும் பொழுது எல்லாருக்கும் ஆசை எதை தொற்றணும்? எல்லாருக்கும் அப்போ உள்ளான அநேகம் மறைமுகமான பிரச்சனை இருந்தது. All are having the hidden problem. They all want to touch the அதனால garment. இவங்களால வெளியரங்கமா சொல்ல முடியாதனால நாங்க அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடறதுக்கு எனக்கு என்ன வேணும்? பெர்மிட் வேணும்னு கேட்டாங்க. So we need a permit to touch the hem of the garment because தொட்ட யாவரும் சுஸ்தமானார். so all touched were healed. எல்லாரும் கண்களை மூடுங்க. Let us all close our eyes. இன்னைக்கு நாம எல்லாரும் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு திரும்பி போவோம். Today we have to touch the hem of the garment and go back. இதுவரைக்கும் ஆசீர்வாதமே இல்லையா? ஆசீர்வாதத்தின் ஓரத்துக்காவது கர்த்தர் இன்னைக்கு உன்னை கொண்டு வர You போகிறார். don't get any blessing till now. God is bringing you to the hem of the blessing today. எத்தனை பேருக்கு இந்த அனுபவம் வேணும்? How many of you need this experience? நீ கர்த்தருக்காய் வாழணும்னு பிரயாசப்படுகிறாய், முடியாமல் தடுமாறுகிறாய். If you also want to live for the Lord but you can't, you are struggling. 12 வருஷமா உன் பிரதிஷ்டை உடைஞ்சு போயிருச்சு. Your consecration is breaking for 12 years. 12 வருஷமா உன்னுடைய தீர்மானத்தை நீ உடைத்து விட்டாய். You are also breaking your decision for 12 years. 12 வருஷமா நீ தோல்விகரமான வாழ்க்கை For வாழ்கிறாய். the past 12 years you are living a failure life. மூடுங்க, பைபிளை மூடுங்க, டைரியை மூடுங்க, முழங்கால் போடுங்க. You close your Bible diary and kneel down. எல்லாரும் முழங்கால் போடுவோம். Oh, let us all kneel down. ஒரு 2-3 நிமிடம். For 2 or 3 minutes. எப்படி வஸ்திரத்தை தொடறது? How can we touch the garment? இப்ப யார் வஸ்திரத்தை போய் தொடறது? To whose garment let us touch? ஏசாயா 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does Isaiah 6:1 say? என்ன சொல்லிருக்கு? What does it say? அவருடைய வஸ்திர தொங்கலால் ஆலயம் நிறைந்திருந்தது. The temple was filled with the train of his garment. யாரும் இனிமே கண்ணை திறக்காதீங்க. Nobody should open your eyes. ஆமென். எல்லாரும் தேவனை நோக்கி பார்ப்போம். Oh, look unto God. நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஹால் ஃபுல்லா கர்த்தருடைய வஸ்திரத்தின் தொங்கல் நிறைந்திருக்கிறது. I believe the whole hall is filled with the train of the garment of God. அந்த விசுவாசம் உள்ள எல்லாரும் கண்களை ஏங்க முழங்கால் போடுனா போடுங்க முழங்கால். கீழ்ப்படியாதவங்க எல்லாம் பின்னால போய் உட்கார்ந்தறணும். லாஸ்ட் லைன்ல உட்கார்ந்துட்டு எந்திரிச்சு ஓடிரணும். Those who don't want to obey means you go at the back side. ஹalleluya. எல்லாரும் கண்களை மூடி அவருடைய வஸ்திர தொங்கலால் நிறைந்திருக்கிற நம்முடைய சபையில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நீங்கள் தொடுங்கள். Today you have to touch the hem of the garment because it is filled with the train of his garment. இன்றைக்கு நீயும் உன்னுடைய பிள்ளைகளும் உன்னுடைய குடும்பமும் சபை முழுவதும் அந்த வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுவ முடியும். Today your children, your family and the whole church let us touch the hem of the garment. நீ எந்த நிலவரத்துல இருந்தாலும் சரி. Whatever state you may be. உன்னுடைய ஜீவியம் பரிசுத்த குலைச்சலா இருக்கா? Your life may be polluted. உனக்கு கொடுத்த அதிகாரம் வல்லமையை நீ இழந்து போய் இருக்கிறாயா? Have you lost your power and authority given உன்னுடைய you? வாழ்க்கை இருள் சூழ்ந்து விட்டதா? Your life is whether it is darkness. உன்னுடைய வாழ்க்கையில அழுக்குகள் நிறைந்து விட்டதா? Whether your life is full of filthy. உன்னுடைய வரங்கள் வல்லமையில நீ இழந்து போனது போல அமர்ந்திருக்கிறாயா? Are you sitting like you have lost your gifts and talents? உன்னால சில காரியங்களை சகிக்க முடியாமல் நீ தடுமாறுகிறாயா? Are you stumbling not to bear some matter? ஜெய ஜீவியம் இல்லாம போராடிக்கிட்டு இருக்கிறாயா? Are you struggling without any victorious life? இதோ ஆண்டவருடைய வஸ்திர தொங்கலால் இந்த ஹால் முழுவதும் நிறைந்திருக்கிறது. Behold that with the train of the garment of God, the whole building is filled. நீ இருக்கிற இடத்தில் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் நீ தொடுவாயாக. The place where you are, touch the hem of his garment at least. ஓ நீ தொட்டால் உடனே சுகம். If you touch me immediately you will feel the healing. நீ தொட்டால் உன் வாழ்வு ஒளிமயமாய் மாறும். If you touch me your life will become a bright one. நீ தொட்டால் உன் அழுக்கு நிறைந்த வாழ்க்கை போய் சிறந்த வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு தருவார். If you touch me the filthy life will go on and you will get a rich life. ஓ நீ இன்றைக்கு தொடுவாயானால் பிசாசு உன்னை பார்த்து நடுங்கும். If you touch me today the devil will tremble by seeing you. எல்லாரும் வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொடுங்கள். Oh you please touch the hem of the garment. ஓ தேவன் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறார். Because God is in our midst. இப்பொழுதே உனக்கு சுகம். Now we are getting the healing. இப்பொழுதே உனக்கு விடுதலை. Now we are getting the deliverance. இப்பொழுதே உனக்கு ஒரு வெளிச்சம். Now we are getting the light. இப்பொழுதே உனக்கு ஒரு ஜெயம். Now we are getting the victory. இப்பொழுதே